என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. மதுரை விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக சின்ன உடுப்பு கிராமத்தை நிலம் எடுப்பது சம்பந்தமான போராட்ட களத்தை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. அந்த போராட்ட களத்தில் ஒரு கடந்த 10 நாளுக்கெல்லாம் போராட்டம் பண்ணி மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் நாங்கள் ஸ்டே வாங்கியிருக்கோம். அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அதே பட்சத்தில் இப்போ 12ஆம் தேதி வழக்கு வருது. அதற்கு முன்பாகவே இந்த அரசுக்கு எங்களுடைய மதுரை மாவட்ட ஊர் குடும்பங்கள் காலாடிகள், அதாவது எங்கள் ஊரால் தேர்ந்தெடுக்கப்படுற காலாடிகள் தான் எங்கள் ஊரில் நிர்வாகம் பண்ணுவாங்க. அந்த காலாடிகள் இன்றைக்கி சாத்தூர் 18பட்டி மகாஜன சங்கம் எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். 100 காலாடிகள் இங்கே ஒரே இடத்துல வந்திருக்கோம். அதில் 5 தீர்மானம் போட்டிருக்கோம். அன்னைக்கு எங்களுக்கு 2009 கொடுக்கப்பட்டதில் 2021 பணம் கொடுத்தோன்னு சொல்லி 2024 நேற்று தான் எங்களுக்கான எவிக்ஷன் நோட்டீஸே கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க ஊடகங்களே. அந்த நோட்டீஸ் கொடுப்பதற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் தன்னிச்சையாக 1000 காவல்துறையினுடன் எங்களை அத்துமீறி எங்கள் நிலத்தை அபகரிக்க வந்தது சட்டவிரோதம். அவங்க மேலே அரசு நடவடிக்கை எடுக்கணும். 1வது தீர்மானம். 2வது மீள் குடியமர்வு பண்ணாமல் அவங்க இனிமேல் காவல்துறையில் இங்கே வரக்கூடாது. 3வது இப்போ உள்ள 2013 மதிப்பீடின்படி நிலங்களை அவங்க திரும்ப மதிப்பீடு போட்டு எங்கள் நிலங்களை மதிப்பீடு போட்டு கொடுக்கணும். 2வது எங்களுக்கு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கணும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். அதே போல் எங்களுக்கு 11ஆம் தேதி வழக்கு எப்படி வந்தாலும் சரி, அடுத்து சட்ட போராட்டத்திற்கு நாங்கள் மேற்படி நாங்கள் உச்சநீதிமன்றமோ பெஞ்சுக்கோ எங்கே போகிற வரைக்கும் எங்களுக்கு கால அவகாசம் வேணும். அதற்குள் இந்த காவல்துறை, இந்த மாவட்ட ஆட்சியரின் காவல்துறையாக இருந்து எங்களை அடக்க நினைச்சா ஒட்டுமொத்த தென் தமிழகத்தில் இருக்கிற ஊர் குடும்பங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறோம். எங்கள் மகாஜன சங்கம் வாக்குறுதி கொடுக்குறோம். மிகப்பெரிய தமிழகத்தில் அரசுக்கு எதிரான போராட்டமாக புரட்சியாக மாறுங்கிறது இந்த இடத்துல தெரிவிச்சிருக்கோம். இந்த 5 கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் இது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறும். நாங்கள் யாருக்கும் எதிரிகள் கிடையாது. உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிட்டு மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செஞ்சோம், நல்ல அதிகாரிகளை கொண்டு மறுமதிப்பீடு செஞ்சோம், எங்களுக்கான வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுக்கணும் ஊடகத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம். ராஜேமு ஜெயக்குமார், தமிழ்நாடு தேவேந்திர மகாசபை மற்றும் அனைத்து ஊர் மதுரை மாவட்ட ஊர் குடும்பங்கள் காலாடிகள் வாதிரியாக வந்துடும். அப்படியே ஒரு செகண்ட் ஆண்கள் தான் முன்னுக்கு போயிருப்பாங்க. ஆண்கள் மீது தான் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது தான் நம்ம எல்லா ஊர்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு ஊரை காப்பாற்றுறதுக்கு ஆண்களுக்கு நிகரா நாங்க அந்த காலத்திலே லேசுப்பட்டவங்க கிடையாதுன்னு அன்னைக்கு வீரன் சுந்தரலிங்கத்தோட பின்னாடி குதிரையில போன அன்னைய நம்ம பாட்டி வடிவமல்லத்தை நிரூபிச்சிருச்சு. அந்த வடிவமல்லத்து சாணல இங்கேயும் அன்னைக்கு அந்த போர்க்களமா காட்சி அளிக்கிறப்ப நம்மளுக்கு உயிர் போனாலும் பரவாயில்லன்னு வயசு வித்தியாசம் இல்லாம அந்த டேங்க்ல இருந்த அந்த 3 பேரை எல்லா ஊர் தலைவர் ஊர் குடும்பம் முன்னாடி அவங்களுக்கு மரியாதை செலுத்துறது இந்த தேவேந்திரோட கடமை. நீங்க வாங்க அந்த 3 பேர் வாங்க. நீங்க வாங்க வீரமா செல்வி, வீரமல்லத்தி செல்வி எங்க வாங்க. நீங்க வாங்க டேங்க் அக்கா, நீங்க வாங்க கவுன்சிலர். ஆமா, அந்த டேங்க்ல ஏறுறதே ஒரு வீரமல்லத்தியால தான் முடியும். வேற எங்க சாத்தூர் 18பட்டி மகாஜன சங்க சார்பில் கிருஷ்ணபெருமாள் அண்ணன் செல்விக்கு இந்த சால்வை அளிப்பார். போலீஸ் வந்திருந்தாங்க அன்னைக்கு. இந்த வீரமல்லத்தி டேங்க் மேல இருந்து நாங்க 10 பேர் உயிர் போய் இந்த 300 குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தயாரா இருக்கும்னு டேங்க் மேல ஏறி அவங்களுக்கு உற்சாகமான ஒரு குரல் கொடுத்தாங்க. காரியாபட்டி தலைவர் நம்ம அக்காவுக்கு ஒரு சால்வை அளிப்பாரு. கவுன்சிலரா இருந்தாலும் அவங்க ஆற்றிய பணி ஓடின ஓட்டங்கள் நம்ம கண்டிப்பா சொல்றேன், அதை நம்ம வாழ்த்தி தான் தீரணும். ஆவணியாபுரம் ஊர் நாட்டாம அவங்களுக்கு சால்வை அனுப்பாரு. இன்னைக்கு சொல்றோம் எங்க இந்த சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு தமிழக அரசுக்கும் ஒன்று சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன். எங்கள்ல ஆம்பளைய வேணா இன்னைக்கு நீங்க சொல்லலாம் போதை பழக்கத்துல நிறுத்து போயிருக்கலான்னு. ஆனா ஆம்பளையை விட 100 மடங்கு பலம் பொருந்தி எங்க வீர மல்லத்திய இருக்காங்க. எங்க வீர மல்லத்தியோட முன்னாடி இந்த காவல்துறை, இந்த அரசாங்கமும் நிக்க முடியாது. உங்களை திரும்பவும் மரியாதையா சொல்றேன், இனிமேல் சின்ன உடம்புக்கு வராதிங்க. என்னை நன்றி உரை ஆற்ற அழைத்தமைக்கு முதலில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதற்கு முன்பாக நம்ம கிராம மக்களுக்கு ஒரு சிறிய ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் 2 நாளைக்கு முன்பு நான் வெளியில் போயிட்டேன். அப்போது ஒரு 30 போலீஸோட வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல் அதிகாரிகளும் வந்து வலுக்கட்டாயமாக இந்த அறிவிப்பை எவிக்ஷன் நோட்டீஸ், அதாவது வெளியேறதுக்கான அறிவிப்பை வந்து கொடுத்தாருன்னு எனக்கு தகவல் வந்தது. திருப்பி வேண்டாம், யாருமே வாங்க வேண்டாம்னு சொல்லி கிராமத்தில் பேசிட்டாங்க. அதன் பின்னாடி நேற்று வந்து வாங்கிங்க அப்படின்னு நம்ம மூத்த வழக்கறிஞரும் நோட்டீஸை வாங்கிங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இனிமேல் யார் வாங்கினாலும் பின்னாடி வந்து கடுமையான ஆட்சேபனை செய்து இந்த அறிவிப்பை பெற்றுக்கொள்கிறேன், எழுதி கையெழுத்து போடுங்க. தயவு செய்து இது முக்கியமான விஷயம். ஏன்னா கையெழுத்து போட்டேன்னா நான் வெளியேறதுக்கு நான் சம்மதிக்கிறேன்றது அந்த சம்மத கடிதம் தான் அந்த அறிவிப்பு. அதனால் இனிமேல் யார் அறிவிப்பு வந்தாலும் அதில் ஆங்கிலத்தில் எதுனா அதாவது கடுமையான ஆட்சேபனை செய்து இந்த அறிவிப்பை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு தமிழ் எழுதுங்க. ஆங்கிலத்தில் எழுதுறவங்க ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ஷன் ரிசீவ்டு நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து எழுதி அதுக்கு முன்னாடி கையெழுத்து போடுங்க. சிலவர் படிக்கலாட்டி அதை எழுதுங்கன்னு சொல்லி வார அதிகாரிகிட்ட இந்த மாதிரி எழுதுனாதான் கையெழுத்து போடுவேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பின்புறம் கையெழுத்து வாங்குறதுக்குள்ள மேலே இந்த குறிப்பு கண்டிப்பாக நம்ம நிகழ்த்தணும். ஏன்னா ஹைகோர்ட்டில் அவங்க தாக்கல் பண்ணும்போது வருவாய்த்துறை அதிகாரிகளும் கோட்டாட்சியரும் அவங்க வந்து சம்மத கடிதம் கொடுத்துட்டாங்க, நோட்டீஸை வாங்கிட்டாங்கன்னதே சொல்லுவாங்க. பின்னாடி எழுதியிருந்தோம்னா அது அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு இருக்கும். அதை வந்து நம்ம வழக்கறிஞர்களுக்கு அந்த ஒரு பாயிண்டை சொல்கிறதுக்கு 100% அது பயனுள்ளதாக இருக்குன்னு ஒன்று சொல்லி கேட்டுக்கிறேன். இதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம், அரசு வெளியேறணும் அப்படின்னு உத்தரவிட்டாலும் நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் காவல்துறையும் வருவாய்த்துறையும் இங்கே வரவே வேண்டாம். இப்போ நம்ம இதில் சில மரங்கள் சின்ன சின்ன குடிசைலாம் பிரிச்சுட்டு இருக்காங்க. நம்மளே வெளியேறிக்கிறோன்ற போலீஸ் காவல்துறை நம்மளை அப்புறப்படுத்தவே வேண்டாம், நாங்களே வெளியேறிக்கிறோம். எங்களுக்குரிய கோரிக்கைகளை 5 கோரிக்கைகள் தீர்மானத்தில் நிறைவேற்றிருக்காங்க. அந்த 5 கோரிக்கைகளை நிறைவேற்றினா போலீஸு வருவாய்த்துறை யாருமே வர வேண்டாம், நம்மளாம் வெளியேறிக்கிறோம். அவங்க வந்து நம்ம வீடவோ நம்முடைய குடியிருப்பு பகுதியை சேதப்படுத்தக்கூடாது, நம்மளே வெளியேறிக்கிறோம். அந்த குறிப்பிட்ட கோரிக்கைகள் நிறைவேறுன்ற 100% நம்பிக்கை இருக்கு. இதை சொல்லிக்கொண்டு கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக பெரிய போராட்டத்தில் ஈடுபட்ட நம்முடைய மகளிர் குழுக்களுக்கும் மகளிர் குழுவில் இருக்கும் உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு ஆதரவாக நம்ம 18 பட்டி கிராமத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் இதற்கு முன்னின்று நடத்திய அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் இன்னும் பெயர் சொல்லாத சிலர், அதாவது வேர்கள் வெளியில் தெரிவதில்லை என்று சொல்வார்கள். நம்ம நிழலில் நிற்போம், ஆனால் அந்த வேருக்கு யாருமே பார்க்க மாட்டோம். அந்த நிழலில் நிற்போம், அந்த கிளையில் அமர்வோம், மழை பெஞ்சா ஒதுங்குவோம். நமக்கு தெரியாத நபர்கள் நமக்கு டைரக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக சில மீடியாக்களும் சில பத்திரிகையாளர்களும் சில நண்பர்களும் உளவுத்துறையுமே நம்ம அந்த சின்னோட பாடம் ஈஸியாக எடுக்க முடியாது. அதை ரொம்ப கவனமாக செலுத்தணும், இல்லாட்டி தென் மாவட்டம் பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி அதன் அடிப்படையில் தான் இந்த காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை கோட்டாட்சியர்களும் நம்ம வந்தாங்க. ஏன்னா ஒரு அன்அபிஷியலாக ஒரு கால அவகாசம் இருக்குது, ஒரு டைம் இருக்குது வேலைக்கு. அந்த வேலையை மீறி அவங்க வந்து அதிகாலையில் 5:30க்கெல்லாம் வராங்கன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட நபர்கள் வெறுப்புக்கு ஏற்பட்டு தான் இந்த செய்தி நடந்திருக்கு. இப்பெல்லாம் ரொம்ப வருந்துறாங்க. இந்த ஆட்சியை கவலக்கூடிய ஒரு சக்தியாக அந்த சின்னடைப்பு மக்களும் இதற்கு ஆதரவான விருதுநகர் நம்ம தேவேந்திர குல வேளாளர் கூட்ட உறவின் முறையும் அதே மாதிரி சாத்தூர் உறவின் முறையும் தென்காசி மாவட்டத்தினுடைய உறவின் முறையும் மல்லபுரம் பேரையூர் மற்றும் அவனியாபுரம் அனுப்பநடி உத்தபுரம் காரியப்பட்டி உத்தபுரம் போன்ற அனைத்து கிராம நாட்டாண்மைகள் காலாடிகள் ஊர் குடும்பர்கள் அனைவருக்கும் எங்கள் சின்ன உடைப்பு சார்பாகவும் எங்களுடைய உறவின் முறை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும்